பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ரியாவோட எவிக்ஷன் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா, இன்னைக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. லைக் இப்ப இத்தன வாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர் வெளிய போயிருக்காங்க. பட் பெருசா நம்ம யாருக்கும் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணதில்ல. பட் ரியாவோட அந்த அழுகை, அவங்களோட அந்த வார்த்தைகள், அவங்களோட அந்த பாட்டு, தலைக்கோதும் அந்த சாங் இதெல்லாம் இன்னும் என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்க மாரி இருக்கு. பொண்ணு தேவையில்லாத லவ் கன்டென்ட்ஸ் குடுக்கல. இல்லன்னா ஒருத்தர கார்னர் பண்ணி கேம் ஆடல. இல்லன்னா சும்மா உட்காந்து மிக்சர் சாப்பிடல. வந்ததுலேருந்து ஏதோ ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருந்தாங்க. லைக் லிட்டரலி அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்தது. இனிஷியலா நம்மளும் ஏதோ பண்ணணும், பேசணுன்றதுக்காக ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணி சாரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அவங்க இருக்கிறத அவங்க காமிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. எந்த இடத்துலயும் இந்த பொண்ணு ரியா வந்து என்ன பண்ணுச்சுன்னு சொல்ல முடியல. பட் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க குடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அந்த வீட்ல சும்மா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப நம்ம வர்ஷினி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு லவ் கன்டென்ட் ட்ரை பண்றாங்க அருண் கூட அப்படின்னு தோணுது. ஏன்னா, இப்ப அந்த ஒரு டாஸ்க் பண்ணாங்களே, ஸ்கூல் டாஸ்க் பண்ணதுலேருந்து வர்ஷினிக்கு அருண் மேல ஒரு ஒப்பீனியன் இருக்கு. லைக் அது அவங்க வந்து இந்த டாஸ்க்ல இப்படி லவ் கன்டென்ட் குடுத்தா நம்ம ட்ராவல் ஆவோம் அப்படின்றதுக்காக பண்றாங்களான்னு தெரியல. பட் அவங்கலாம் என்ன பண்ணாங்க? ஓட்டிங் வைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க லீஸ்ட் பொசிஷன்ல இருந்தாங்க. பட் அவங்கள சேவ் பண்ணிட்டு ஓரளவுக்காவது கேம் கம்பேரிட்டிவ்லி ரியா கூட கம்பேர் பண்ணும்போது வர்ஷினிலாம் வேஸ்ட். ஆனால் வர்ஷினி நீங்க உள்ள வச்சுட்டு ரியாவை ஏன் வெளிய எடுக்குறீங்க? ரஞ்சித் என்ன கேம் விளையாடுறாரு? சத்யா என்ன கேம் விளையாடுறாரு? ராணவ் ஒரு வாரம் மட்டும் தான். அந்த ஒரு வாரம் தன்னோட டாஸ்க்க பண்ணார். அதனால அவர் வெளியே தெரிஞ்சார். ஸோ எதுக்கு நீங்க இப்போ வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸை எடுக்கணும்? உங்களுக்கு தேவைப்படுறவங்கள காப்பாத்துறதுக்காக தான் இந்த வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்ஸை எடுக்கிறீங்களான்னு எனக்கு புரியல. அவங்க நிறைய கனவுகளோடு வந்தாங்க. நான் ஒரு சாதாரண பொண்ணு, நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறது அது அவங்க உள்ளே வந்து அடுத்த நாளே சொன்னாங்க, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கனாலே என்னால் நம்ப முடியல அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்குள்ளே வந்து நிற்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதில் 2 வாரங்கள் தன்னால் முடிஞ்ச எல்லா இடத்துலையும் நான் பண்ணியிருக்கேன். இருந்தும் எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு அவங்க வருத்தப்படும் போது கஷ்டமா இருந்தது ரியலி. அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து அவங்களுக்கு இம்போசிஷன் குடுத்துருப்பாங்க. குழப்பம் செய்ய மாட்டேன் அந்த மாரி. அப்பவே அவங்க அத அக்செப்ட் பண்ண மாட்டேனாங்க. ஏன்னா நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு குடுத்த டாஸ்க் வந்து ஒரு காசிப்பிங் கேர்ள். நான் அதையும் தாண்டி ஏதோ ஒரு சுவாரஸ்யமா நான் பண்ணியிருக்கேன். அதனால நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்டின்னாங்க. பிக் பாஸ் சொல்றாருன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டு போறேன்னாங்க. அதே மாரி இந்த எவிக்ஷன் அவங்களால தாங்கிக்கவே முடியல. நான் எவிக்ட் ஆயிட்டேனா? ஏன்னா அவங்களுக்கு வர்ஷினி சேவ்ட் அப்டின்னு போதே அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஓகே நம்ம போயிட்டோம் போல இருக்கு அப்டின்னு. ஸோ இவங்கெல்லாம் உள்ள இருக்கும்போது நான் ஏன் வெளிய போகணும்? அவங்க அதத்தான் சொல்றாங்க. சார் நான் வந்து அந்த 2 வாரங்களும் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார். எங்க அம்மாக்கு உடம்பு முடியலனாலும் நான் அத பார்க்காம இங்க வந்தது என்னோட கெரியருக்காக நான் வந்தேன். ஆனா வெளிய போறவங்க இனி என்ன பேசுவாங்க? ஆப்வியஸா வந்துட்டு கேம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரியா ஏதோ ஒண்ணு விளையாண்டாங்க. இன்னும் மிக்சர் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள நெறைய பேர் இருக்காங்க. ஆனால் ரியாவ ஏதோ பலிகடா ஆக்கிட்டாங்கன்னு தெரியும். அவள்லாம் ஒண்ணும் பண்ணல வேஸ்ட் அப்படின்னு சொல்லிருவாங்களேன்ற அந்த வருத்தம் இருக்கு. நம்ம ஏதோ பண்ணோமே, பண்ணியும் நம்மளுக்கு ஏன் கிடைக்கல? ஏன்னா ஒரு சிலர்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம சுனிதாலாம் எடுத்தோம்னா, ஓகே நான் போறேன். பெருசா நம்ம கேமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணல. லைக் நம்ம எப்போதுமே வந்து ஒரு பாஸி நேச்சர்ல பேசினோம். மக்களுக்கு பிடிக்கல நம்மள அனுப்பி விட்டாங்கன்னு போயிட்டாங்க. பட் இந்த பொண்ணு நான் வந்து 2 வாரங்கள்ல நான் போற அளவுக்கு நான் டிசர்விங் கிடையாது. நான் இன்னும் ஏதோ ஒண்ணு பண்ணுனேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ண இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அந்த பேமெண்ட்டாவது அந்த பொண்ணுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி இருக்கு. ஏன்னா ரியாவோட எமோஷன்ஸ் அவங்களோட அந்த ட்ரூ எமோஷன்ஸ் கூட என்னால அத கனெக்ட் பண்ண முடிஞ்சது. நேத்தே தெரியும் ரியா போறாங்கன்னு. அப்போ எனக்கு கூட அந்த ஃபீலிங்ஸ் தெரியல. பட் ரியா போற செகண்ட் அவங்க பேசின வார்த்தைகள், அவங்க பாட்டு, அவங்க கண்ணீர் ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ரியா அந்த கேமுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் குடுத்தாங்க. பட் ஒண்ணுமே செய்யாத ஒருத்தர நீங்க உள்ள வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்றீங்க? லைக் நம்ம சேதனாவே கொஞ்சம் ஒரு இடத்துல அப்செட் ஆயிட்டார். என்னடா எனக்கே நானே ஆஃப் ஆயிட்டேன் அப்டின்னாரு. அண்ட் அடுத்ததா ஹவுஸ் வாப் நடந்தது. நம்ம காலையிலே பார்த்தோம் ஹவுஸ் வாப் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ கேர்ள்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அது சேதுனா கேட்டாருல்ல. முதல்ல போம்போது சிங்கிள் காட் வேணும் நீங்க தான் சண்டை போட்டுக்கிட்டீங்க. இப்போ மாத்தி விட்டது பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா, டாஸ்க் இனிமேல் அவனுக்கு என்னலாம் நம்மட்ட தானே வரணும், டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ பார்ப்போம். நம்ம முத்து சொன்ன மாரி நீங்க அப்படி என்ன சுவாரஸ்யமான டாஸ்க் கொடுக்குறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம். கிரிஞ்சா இல்லாம நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்றத பார்ப்போன்ற மாரி தான் இருந்தது. அண்ட் பசங்களும் அந்த பெட்ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. டேய் மச்சான் சூப்பரா இருக்கு. ஏதோ பார்ட்டில இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி இந்த சாச்சனா ஒன்று பண்ணாங்க பாருங்க. அப்படியே எரிச்சலா டாடி 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 ப்ளீஸ் டாடி எனக்கு ஒரு 5 ஸ்டார். யாரா நீ? ஏன்டா அப்படி ஓவர் ஆக்டிங் விட்டுட்டு இருக்க? தின்றது அப்படின்னா முன்னாடி வந்து உட்காந்துக்க வேண்டியது மட்டும் இல்லை. எப்போதுமே அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு செலிப்ரேஷன் கேக் கட் பண்றாங்க அப்படின்னா, அருணனா அருணனா உன் கேக் எனக்கு கூட அருணனா அருணனா. மா நீ குழந்தை இல்லைம்மா,
உன்னை ஒரு கண்டஸ்டண்ட்டாக இந்த வீடு பார்க்குது, நீயும் ஒரு டஃப் காம்படிட்டர்னு உன்னை நினச்சி ஒரு கூட்டம் நம்புது அப்படின்போது அட்லீஸ்ட் அதுக்காகவாவது கொஞ்சம் நடந்துக்கோயேன். நீ அவர்கிட்ட கேக் வாங்கி சாப்பிடு, அவரோடது நீ வேணா பிடுங்கி சாப்பிடு, அது பிரச்சனையே இல்லை. பட் நீ குழந்த மாதிரி நடிக்காத. நான் ஒரு சின்ன குழந்தை, எனக்கு இதெல்லாம் கூட தெரியாது அப்படின்ற மாதிரி ஓவர் ஆக்டிங் விடாத. டாடி டாடி ப்ளீஸ் டாடி 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 நான் சொல்கிறது கேளுங்க டாடி. அருணண்ணா அருணண்ணா ஷோ ஏன்டா இன்னும் உள்ளே வச்சுருக்கீங்க, எங்களை இப்படிலாம் பெருப்பேற்றுறதுக்காக தான் உள்ளே வச்சுருக்கீங்களான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களோட அந்த ஓவர் ஆக்டிங் தாங்க முடியல. சாச்சனா ரூல் பிரேக் பண்ணதை சேதுனா இந்த அளவுக்கு எடுத்தது ரொம்ப, பட் நீ செஞ்சது ரொம்ப நல்ல விஷயம்ன்ற மாதிரி பேசினாரு. அந்த வீட்டில் அவனுங்க பட்னி கிடந்தாங்கன்னா பிக் பாஸ் அப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். இந்த 3 பொண்ணுங்க கேட்டாங்க, பவித்ரா, தர்ஷிகா, ஆனந்தி போய் பிக் பாஸ் கிட்டே சொன்னாங்க கேமராவில், பிக் பாஸ் அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து விடுங்க பிக் பாஸ், அவங்க பாவம் சாப்பிட மாட்டுறாங்கன்னு. பட் இவங்க கேட்கலனாலுமே பிக் பாஸ் டெஃபினட்டாக கொடுப்பாரு தான். அந்த பொண்ணுங்க கேட்டது நல்லா தான் இருந்தது. ஆனால் சாச்சனா ரூல் பிரேக் பண்ணாங்கல்ல, அது தப்பு. அந்த இடத்துல கண்டிச்சிருக்கணும். ஏமா இந்த வீட்டுக்கு உங்களை வர வச்சது பிக் பாஸ், அப்போ அவருக்கு தெரியும் உங்களை எப்படி பார்த்துக்கணுன்ட்டு. உங்களுக்கு தேவை அப்படின் போது இப்போ அன்றைக்கி அந்த கபசுர குடிநீர் வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பாயிண்டில் நீங்கள் வேண்டான்னு சொல்லனாலும் பிக் பாஸே என்ன சொல்கிறார், வேண்டாம் நீங்கள் நிறைய குடிச்சிட்டீங்க, பவித்ரா நிறைய குடிச்சிட்டாங்க, சிவகுமார் நிறைய குடிச்சிட்டாரு, அதனால் வேறு யாராவது வாங்க அப்படின்னு. ஸோ உங்களை பார்த்துக்கிறது அவருக்கு தெரியும். பசங்களுக்கு சாப்பாடு இல்லையா, பட்டினி கிடக்குறாங்களா, சரி நம்ம கொடுப்போன்றது அவருக்கு தெரியும். நீ ஏம்மா ஓவரா பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா அந்த பிள்ளையை பாராட்டினாரு. சேது சார், நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சிலர்லாம் வந்துட்டு நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. அவள் டேடி டேடின்னு சொன்னான்னா, இங்கே நீ ஒரு கண்டஸ்டன்ட்ரா, நீ அப்படி பிஹேவ் பண்ணுன்னு நீ ஒரு வார்னிங் கொடுக்காம நீங்களும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. அண்ட் ரியா போகும்போது முத்து அந்த மெடலை கொடுத்தது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர டச்சிங்காக இருந்தது. இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு ஆனந்தி அண்ட் முத்துக்குமரன் 2 பேரும் வந்து கேப்டன்சி டாஸ்கில் விளையாடி ஆனந்தி தோத்துருவாங்க. ஆனால் முத்து அவருக்காக கொடுத்தப்பட்ட அந்த கேப்டன் அப்படின்ற அந்த க்ரௌன் எடுத்துட்டு ஆனந்திக்கு கிட்ட கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அவளுக்கு அந்த ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா, நம்ம ஜெயிச்சு நம்ம கேப்டன் ஆகிட்டோம், ஆனால் அந்த க்ரௌன் அட்லீஸ்ட் கொடுக்கறதுனால நீ என்னோட ஈக்குவல் காம்படிட்டர், நீயும் எனக்கு அவ்வளோ டஃப் கொடுத்த, இதுக்கு நீயும் ஒரு டிசர்விங் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த க்ரௌன் எடுத்து கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி சத்யா 2 தடவை வாங்கியிருக்கலாம், தர்ஷிகா 2 தடவை வாங்கியிருக்கலாம். பட் யாரும் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு சாதாரண க்ரௌனாக நம்ம பார்க்கக்கூடாது. அது ஒரு அடையாளம். நான் உன்னை விட பெஸ்ட்டாக உங்களை வழி நடத்துகிற ஒரு கேப்டன் நான்ற ஒரு அடையாளம். அதை கொடுக்குறார் அப்படின்னா தன் கூட காம்படிட் பண்ணவனும் எந்த இடத்துலையும் வருத்தப்பற்றக்கூடாது, அவனுக்கும் நீ ஆர் டிசர்விங் அதுக்கு அப்படின்னு காமிக்கணுன்றதுக்காக தான் அதை கொடுத்தார். பட் ஆனந்திக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவளே ஒரு குள்ள நிறைய அவனுக்கு ஏண்டா கொடுக்குறன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ரியாக்கும் அந்த மெடல் எடுத்து கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் வந்தோம், இதை விட ஒரு பெரிய இடத்துல நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லும்போது பரவாயில்ல, நம்ம சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன், நம்ம நல்ல பர்சனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு ரியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அன்றைக்கி பெஸ்ட் பெர்ஃபார்மில் ஒரு 1-2 பேர் மட்டும்தான் ரியா பேரை சொல்லியிருப்பாங்க. அது சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, இன்னும் 1-2 பேர் யாரோ சொன்னாங்க. சொன்னதுக்கு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என் பேர் அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லிங்க, என்ன நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட தனியாக கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன அப்ரிஷியேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அதே மாதிரி தான் இந்த மெடலுக்கு நீ டிசர்விங், நீ நல்லா தான் பண்ண, நீ டிசர்விங் தான், நம்ம இதை விட ஒரு பெரிய இடத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்னு முத்துக்குமரன் அதை கொடுக்கும்போது ஒரு நம்பிக்கை. அது வெறும் மெடலோ, அது வெறும் சாதாரண க்ரௌனோ கிடையாது, அது ஒரு நம்பிக்கை. உனக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது, நீ இதை விட மேலே வருவடா அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குறாரு பாருங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை. இன்னொன்று பார்த்தேன், ஒரு பொண்ணு இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில், ஐடி கம்பெனியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்தேன், எனக்கு இந்த அண்ணனை வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கும், அதை வச்சு எனக்கு இவரை தெரியும். ஸோ நான் உள்ளே வரும்போது ஒன்றுமே தெரியாமல் வந்தேன், ஆனால் முத்துக்குமரன் அண்ணா தான் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்து இன்னைக்கு நான் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறதுக்கு அண்ணா தான் காரணம். நான் பிக் பாஸ் பார்க்குற பழக்கமே எனக்கு கிடையாது, ஆனால் எங்கள் அண்ணன் முத்துக்குமரனுக்காக நான் பார்ப்பேன், அவரை சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மனுஷன் தான் மட்டும் வளராமல் தன்னோட சேர்த்து எல்லாரையும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அட்லீஸ்ட் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒருத்தராது 1-2 பேராது இப்படி நல்லா இருக்கீங்களேன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ரியாவோட எவிக்ஷன் ரொம்ப வருத்தமாக, அந்த பாட்டு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த கண்ணீர் இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற கண்டென்ட் கொடுக்கல அப்படின்றக்காக அந்த பொண்ணை துரத்திட்டீங்க, ஒரு அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.